நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மிஸ்கான்செப்ஷன் அபவுட் ஃபுட் லைஃப் ஸ்டைல் எத்திக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். மிஸ்கான்செப்ஷன் அப்படின்னு வர்றது எப்படின்னா, முதல்ல ஃபுட்டுக்கு வரலாம் சார். ஃபுட் வரப்போ ஓட்ஸ் அதெல்லாம் சொன்னாங்க. ஓகே, இப்போ மூங்கில் அரிசின்னு ஒரு அரிசி இருக்குது. நம்மளுடைய ஊட்டி சைடில் படுகாஸ் பார்த்தீங்கன்னா, கீழே விழுந்தால் அவங்களுக்கு காலில் எலும்பு உடையாதான், ஃப்ராக்சர் வராதான். காரணம் என்னென்னா, குழந்தையிலேருந்தே அந்த மூங்கில் அரிசியை வந்து கஞ்சியாக கொடுத்து அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ ஓகே, மூங்கில் அரிசி எங்கே கிடைக்க போகுது அப்படின்னா, எல்லா ஊர்லேயும் காதி கிராஃப்டில் கிடைக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஓட்ஸ் அவர் சொன்ன ஒரு மாவு பொடி குழந்தைகளுக்கு கொடுக்குறது குழந்தைகளோட வளர்ச்சிக்கு எலும்புக்குன்னு சொல்கிறாங்க. நிறைய இருக்குது சார், நம்ம கிச்சனில் நிறைய இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. அதே சைனாக்காரன் இன்னும் அந்த மூங்கில் பாத்திரத்தில் தான் வந்து மோமோ தும்சும் இதெல்லாம் குக் பண்ணுறான். புட்டு வந்து இப்போ ரொம்ப ஃபேன்சியாக குழல்லாம் வந்துருச்சு. அந்த மூங்கில் குழலில் புட்டு வச்சு சாப்பிட்டா அதுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இதை வந்து நம்ம எடுத்துக்கிறது இல்லை. அது எடுத்துக்கவும் முடியாத கால மாற்றத்தில் அதெல்லாம் நீங்கள் சொல்றது கிடைக்குது சார், கிடைக்குது. இல்லை, அது கிடைக்குது மேடம். ஆக்சுவலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள் இருக்குது. ஒன்று, பழமைக்கு போகிறோம், மூங்கில்ங்கிறீங்க, மூங்கில் அதை நாம் தேடி போய் எங்கேயாவது வாங்கிட்டு வருது இல்லை. நம்ம சாப்பாட்லேயே அவர் சொன்ன கார்போஹைட்ரேட், மினரல், ஃபேட், ஃபைபர் எல்லாமே இருக்குது சார். இதுக்கு நீங்கள் வந்து ஒரு விளம்பரம் பார்த்தோ ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட் அப்படின்னு தேடி போயோ எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு இரும்பு சத்து வேணும்னு நம்ம சாப்பாட்டில் இருக்குது. ஒரு குழம்புன்னு எடுத்துக்கிறீங்க, அந்த குழம்புல பல விஷயங்கள் சேர்க்குறீங்க. ஒவ்வொரு விஷயங்கள்லையும் ஒவ்வொரு சத்து இருக்குது. இல்லை, அப்போ எது உண்மையாகவே இயல்பான ஹெல்த்தியான முறைன்னு எதை சொல்ல வரீங்க? நடைமுறை பழக்கத்தில் நம்ம என்ன எடுத்துக்கிறோமோ அதுதான் ஹெல்த்தியானது. எதையுமே அதிகப்படியாக திங்க் பண்ணுறதும் தப்பு, ரொம்ப கீழே எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறதும் தப்பு. இல்லை, நடைமுறை வாழ்க்கையில் இப்போ எனக்கு ஒரு சிஸ்டம் சொல்லிடுங்களேன். இப்போ நீங்கள் ஏன்னா சப்ளிமெண்ட் வேண்டாம் தப்புங்கிறீங்க, அப்போ அல்லது இந்த டேப்லெட்ஸு இது அது எல்லாமே வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்க. அதுக்காக நான் தேனும் தினைமாவும் இப்போ சாப்பிட முடியாது, காலம் மாறிடுச்சு. அப்போ என்ன தான் சாப்பிட்றது? சார் இப்போ ஒரு கொடையை இப்போ இந்த சைடில் சொன்னாங்க, ஒரு கொடையை நிறுத்தி வெயிட்டு பார்க்குறாங்க, உங்களுடைய எவ்வளோ வெயிட் செக் பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு சப்ளிமெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க அவங்க என்ன கொடையை சொல்கிறாங்களோ அந்த சப்ளிமெண்ட் சாப்பிட்டு கிட்டத்தட்ட பார்க்கின்சன் மாதிரி உடம்புல ஒரு நடுக்கம் வந்து படுத்த படுக்கையாக 3 மாதம் மிகப்பெரிய ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட more than 3.5 lakhs செலவு பண்ணாங்க சார். கிட்னி வந்து ஓவர் ஆக்டிவ் ஆகி அவங்களால ஷீ இஸ் இன்ஆக்டிவ் நவ். லெட் மீ கம் டு அபிலாஷ். ஃபுல் ஃப்ளெஜ்டாக ரெண்டு சைடும் பார்த்தீங்க, ஹெல்த் பிகம் அ பிக் பிஸ்னஸ், அதை மறுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த ட்ராப்புக்குள்ளே எல்லாரையும் உள்ளே இழுக்கிறாங்க. அதை பற்றி சமீபத்தில் உயிர்மையில் ஒரு கட்டுரை கூட நீங்கள் எழுதியிருக்கீங்க. ஒரு சம்மரி மாதிரி கூட நீங்கள் எனக்கு சொல்லலாம். ரெண்டு பேரும் பேசியதுலேருந்து நீங்கள் பேச விரும்புகிற விஷயம் என்ன சார்? இது வந்து நான் வந்து இந்த விஷயத்தை அறிவியல் பூர்வமாக நம்ம எல்லாருமே இதை பற்றி பார்த்தோம். இப்போ நான் கவனிச்சதில் இங்கே எல்லாருக்கும் ஒரு புரிதல் இருக்குது. அது என்ன புரிதல்னா, இன்றைக்கி வந்து நம்மளுடைய ஹெல்த்தை பற்றி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்மளுடைய ஹெல்த்துக்காக நிறைய மருந்துகள், சரியான மருந்துகள் சாப்பிட்றது, சரியான உணவுகள் சாப்பிட்றது, எடையை குறைப்பது, இதெல்லாம் செய்வதன் மூலமாக நம்முடைய வாழ்நாளை நீட்டிக்க முடியும், ஆரோக்கியமாக இருக்க முடியும்னு ஒரு புரிதல் இருக்குது. நம்ம இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் இவ்வளோ விஷயத்த பேசி வந்திருக்கோம். ஆனால் இது வந்து ஒரு முழுக்க வந்து ஒரு தவறான புரிதல் அடிப்படையில் தான் வந்து இந்த நம்பிக்கைகளும் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு தொன்மம், இது ஒரு மித்து மட்டும்தான் எனக்கு. அது ஏன்னு சொல்கிறேன். முதல்ல வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நோய்கள் வந்து பாரம்பரியமாக வருது, மரபியல் ரீதியாக வருது. இன்றைக்கி எல்லாமே நிறுவியிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது ஒரு பிரச்சனை என்னென்னா, நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒருத்தர் வந்து ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்கிறாங்க அப்படின்னா அவங்க நீண்ட நாள் இருப்பாங்க அப்படின்னு. ஒருத்தர் இங்கே ரொம்ப அழகாக சொன்னார், பீயிங் ஃபிட் வேறு, ஃபீலிங் ஃபிட் வேறு அப்படின்னு சொன்னார். ரொம்ப அழகாக சொன்னார் அவர். இந்த விஷயத்தான் நான் இங்கே வரேன். அதாவது நீங்கள் வந்து ஒரு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆய்வுகள், அதாவது இத்தனை நாள் நம்ம பேசின ஒரு விஷயங்கள் வந்து ஒரு பழைய காலத்து ஆய்வுகளை வைத்து நம்ம பேசிட்டு இருக்கோம். இங்கே டாக்டர்ஸ் இருக்காங்க, அப்புறம் வந்து இங்கே நம்ம சாமானிய மனிதர்கள் பேசுனாங்க. இவங்கெல்லாம் பேசுகிற விஷயங்கள் எல்லாம் முழுக்க வந்து பழைய ஒரு ஆய்வை வைத்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த பழைய ஆய்வுகள் என்ன சொல்லிச்சுன்னா, உங்களுடைய உடலுடைய அந்த பிஎம்ஐ பற்றி நீங்கள் ஒரு வதம் நடந்துச்சு, முக்கியமான விஷயம் அது. பிஎம்ஐ பொறுத்து தான் வந்து உங்களுடைய உடம்புல வந்து நோய்கள் வர்றது, நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறது, நீங்கள் நீண்ட நாள் வாழ்றது, இத்தனையும் வந்து இது வச்சு தான் தீர்மானிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது ஒரு பழைய ஆய்வை சார்ந்த விஷயம். இன்றைக்கி புதிய ஆய்வுகள், உதாரணமாக சமீபத்தில் கூப்பர் இன்ஸ்டிடியூட் வந்து அமெரிக்காவில் நடத்தின ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவங்க, ரொம்ப சத்தான உணவை சாப்பிடக்கூடியவங்க. சார் வந்து சொன்னார், இப்படி பலவிதமான சத்துகள் இருக்குது, எந்த விதமான எண்ணெய்கள் சாப்பிடணும்,
என்ன விதமான காய்கறிகள் சாப்பிடணும், எல்லாத்தையும் பற்றி நம்ம பேசணும். இவ்வளோ விஷயத்தையும் சாப்பிட்டு தினசரி வந்து உடலுழைப்பு செய்யக்கூடியவங்க, தினசரி ஏதாவது ஒரு உடல் பயிற்சி செய்யக்கூடியவங்க, ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவங்க கூட 40 வயசு செத்து போகிறாங்க. ரொம்ப குண்டா இருக்கக்கூடியவங்க, எந்த உடல் உழைப்பும் இல்லாதவங்க, எந்த ஒரு விதமான உணவு கட்டுப்பாடு இல்லாதவங்க கூட வந்து 80 வயசு 90 வயசுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது நான் சொல்றது போன தலைமுறையில், இந்த தலைமுறையில் நடந்துட்டு இருக்கு. இது இன்னைக்கு ஒரு ஆய்வில் கண்டுபிடிக்கிறாங்க. ஒருத்தரோட குண்டா இருக்கிறது, ஒருத்தர் வந்து எந்த விதமான லைஃப் ஸ்டைல் வாழ்றாங்க, என்ன விதமான உணவுகள் சாப்பிட்றாங்க, இதுக்கும் அவங்களுடைய வாழ்நாளுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா என்ன சிக்கல்னா, இத்தனை விஷயங்களையும் இன்னைக்கு வந்து பேசக்கூடியவங்க எல்லாம் வந்து ஒரு பழைய ஆய்வுகளை வைத்து தங்களுடைய படிப்பை முடித்து இங்க வந்து இருக்கக்கூடிய டாக்டர்ஸ், இத்தனை நாள் நீங்க வந்து ஃபேட்டா இருக்கிறது தப்பு, குண்டா இருக்கிறது வந்து பெரிய குத்தம் அப்படின்னு பேசி வந்தவங்க திடீர்னு அவங்களால மாற்ற முடியல. இன்னைக்கு பிரச்சனை தான். எல்லாருமே ஒரு விஷயத்தை நம்ம பேசி வந்திருக்கோம். இன்னைக்கு ஒரே நாள் வந்து டாக்டர்ஸ் வந்து நீங்க பரவாயில்ல, குண்டா இருந்தா கூட உங்களுக்கு வராதுன்னு சொல்ல முடியாது. அவங்க இத்தனை நாள் அப்படி சொல்லி பழகிட்டாங்க. இப்போ இது வந்து இதுக்குள்ள ஒரு பெருமை மாட்டிட்டு இருக்கு, நம்மளால இது வெளியே வர முடியல. இது ஒரு மெயின் பிரச்சனை. ரெண்டாவது, நம்ம இதை அழகியல் பூர்வமாக பார்க்கணும்னு நினைக்கிறேன். அழகியல் பூர்வமாக இந்த விஷயத்தை அதை கூட வந்து இங்கே ஒரு செகண்ட் ரோல் இருக்கக்கூடிய அந்த பெண் வந்து ரொம்ப அழகாக சொன்னாங்க. அவங்க வந்து நாளைக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போகணும்னா இன்னைக்கு வந்து நான் இப்படி உடம்பை குறைக்க ஆசைப்பட்டேன் அப்படின்னு. இன்னைக்கு நிறைய பெண்கள் வந்து ரொம்ப பலவீனமாக இருக்காங்க. நான் ஒரு கல்லூரி ஆசிரியர்னா இந்த விஷயத்தை பார்த்துருக்கேன். பெண்கள் தான் ரொம்ப அதிகமாக மயங்கி விழுறாங்க. காலைல வந்து 8:30 மணி 9 மணி 10 மணிக்கு அசம்பிளி தடதடா 2 பொண்ணுங்க விழுவாங்க. ஏன் பொண்ணுங்க எவ்வளோ விழுறாங்கன்னா, பொண்ணுங்கள்ட்ட தான் அந்த இமோஷனல் ஈட்டிங் ரொம்ப அதிகம். ஏதாவது ரொம்ப துக்கமாக இருக்காங்கன்னா அவங்க வந்து கம்மியாக சாப்பிடாம இருப்பாங்க, ஒரு வருத்தம்னா சாப்பிடாம இருப்பாங்க. உடம்பை குறைக்கணுங்கிறதுக்காக நிறைய பொண்ணுங்க சாப்பிட்றதே இல்லை. காலைல வந்து நிறைய பொண்ணுங்க பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறாங்க. நேரம் இல்லாதனால கிடையாது, ஆனால் அவங்க நிறைய நேரம் எடுத்து வந்து தங்களை அழகுபடுத்திப்பாங்க. உடம்பை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி பண்ணுறாங்க. கிராமத்தில் வந்து ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கேன். ஒரு பொண்ணு வந்து வயசுக்கு வந்த உடனே அவளுக்கு வந்து முட்டை அடிச்சு கொடுப்பாங்க, அவளை குண்டாக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்போ வந்து என்னுடைய கிராமங்களில் வந்து ஒரு பெண் வந்து குண்டா இருந்தால் தான் அழகாக இருந்தால் மக்கள் நம்புறாங்க. ஒரு பொண்ணு ஒல்லியாக இருந்தாலும் அவளை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க, எப்படி குண்டாக்குறது அப்படின்னு. இன்னைக்கு எப்படி வந்து கடந்த 10 வருஷத்தை திடீர்னு நம்ம வந்து ஒரு ரிப்போர்ட்டை எடுத்து இல்லை ஒல்லியாக இருந்தால் தான் அழகு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். அது அப்போ எப்படி நடந்தது பார்த்தீங்கன்னா, நம்ம இத்தனை காலமாக நம்முடைய மனம், நம்முடைய உளவியல் வேறு விதமாக இருந்திருக்கு. நம்ம வந்து முழுக்க மாறுபட்ட ரீதியில் சிந்தித்து வந்தவங்க வந்து திடீர்னு வந்து மேற்கத்திய சிந்தனை வந்து நம்மளை வந்து ஒரு அறிவியல் பூர்வமாக எனக்கு எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். அறிவியல் தான் சரி நம்புகிறோம். அப்போ இந்த அறிவியல் ஒரு பக்கம் ஒரு ஒரு விழுமியத்தை வைக்குது, ஒரு வேல்யூ சிஸ்டம் வைக்குது, ஒல்லியாக இருக்க தான் அழகு அப்படின்னு. ஆனால் நம்ம பாரம்பரியமாக 1000 வருஷமாக வேற விஷயத்தை நம்பி வந்திருக்கோம். இதுக்குள்ள பெரிய கான்ஃப்ளிக்ட் இருக்குது. மூணாவது வந்து எனக்கு இன்னைக்கு டாக்டர்ஸ் மேலே இருக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, அவங்க வந்து படித்த விஷயங்களை திரும்ப திரும்ப ஒரு கிளிப்பிள்ள மாதிரி அப்படியே சொல்கிறாங்க. ஆனால் யதார்த்தத்தில் நிதர்சனத்தில் என்ன நடக்குதுங்கிறத பற்றி அவங்க எந்த விதத்தையும் கவலைப்பட்டதில்லை. இன்னைக்கு வந்து உங்களுடைய டயட் ஃபாலோ பண்ணுறதாகட்டும், உதாரணமாக ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னா, இன்னைக்கு இங்கே கூட நிறைய பேர் வந்து டயபெட்டிஸை பயப்பட்டதா சொன்னாங்க. டயபெட்டிஸ் இருக்குன்னா அவங்க எப்படிப்பட்ட ஒரு ஃபுட்டு சாப்பிடுங்கிறத பற்றி ஒரு சார்ட் போடுறாங்க. நீங்கள் உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னு டாக்டர் பண்ணீங்க அவங்க போடுவாங்க. அந்த சார்ட் படி யாருமே சாப்பிட முடியாது. அந்த சார்ட் படி ஒருத்தர் சாப்பிட்றாருன்னா, இப்போ இங்கே ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க வந்து பிஸ்கட் கொண்டு வராங்க, ரொம்ப தயாரிப்பாக இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி கூட இளைஞர்களாகட்டும், சாமானிய மனிதர்களாகட்டும், ஒரு அவ்வளோ பர்ஃபெக்டான டயட் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இங்கே சமூகத்திலேருந்து முழுக்க ஏலியன் ஆகிடுவீங்க, வெளியில் பெரிய ஒரு அந்நியப்படுவீங்க. நீங்கள் ஒரு அலுவலகத்தில் இருக்கீங்க, ஒரு பெரிய மீட்டிங் நடக்குது, அங்கே தரப்படி உணவு வந்து நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும். பிரேக் போகிறீங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் நீங்கள் சாப்பிட்டாகணும். அங்கே போய் நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க முடியாது. ஸோ யார் வந்து இப்படிப்பட்ட அந்த பக்காவான டயட் சார்ட் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க வந்து சமூகத்திலேருந்து முழுக்க விளக்கப்படுவாங்க. ஸோ இது வந்து பாசிபிள் கிடையாது. நம்முடைய பாரம்பரியமான உணவுகள் முழுக்க இன்னைக்கு இவங்க சொல்லக்கூடிய உணவுகள்லேருந்து மாறுபட்ட உணவுகள். ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்னாடி எந்த வகையான உணவுகள்லாம் நமக்கு இன்ஆக்சசிபிளாக இருந்ததோ, கிடைக்காம இருந்தோ, அந்த உணவுகள் இன்னைக்கு அடித்தட்டு மக்களுக்கு கிடைக்குது. நீங்கள் சாப்பிடக்கூடிய நீங்கள் வந்து ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி 15 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரைட் ரைஸ் இல்லாட்டி சீன உணவுகள், வெஸ்டர்னைஸ்டான பல உணவுகள், ஒரு பர்கர், ஒரு சாண்ட்விச், இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து பழைய காலத்தில் எல்லாருக்குமே கிடைக்காத உணவாக இருந்துச்சு. இன்னைக்கு வந்து கொழுப்பு மிகுந்த, இனிப்பு சத்து மிகுந்த, அதாவது இன்னைக்கு எந்த உணவுலாம் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்களோ இந்த உணவுகள்லாம் இன்னைக்கு யாருக்கு ஆக்சசிபிளாக இருக்குன்னா அடித்தட்டு மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு ஆக்சசிபிளாக இருக்கு. உணவுங்கிறது அப்போ வந்து ஒரு பக்கம் இவங்களை ஆக்சசிபிள் ஆன உடனே அதுவரை வந்து இந்த உணவுகளை விரும்பி சாப்பிட்டு கொண்டு இருந்த உயர்தட்டு மக்கள் வந்து நேரம் மாற்றி இந்த உணவுகளை நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி கிராமத்தில் இருந்த மக்கள், அடித்தட்டு மக்கள் எந்த உணவு சாப்பிட்டாங்களோ அது இன்னைக்கு மேற்தட்டு மக்கள் சாப்பிட்றாங்க. ஏன் அப்படி சாப்பிட்றாங்க அப்படின்னா, உணவோட அந்தஸ்து ஏதோ விதத்தில் பின்னப்படுது. ஆரோக்கியமான உணவுங்கன்னு அவங்க சொல்லக்கூடிய உணவு வந்து அந்தஸ்துக்கான உணவு தான். அதுக்குள்ள ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு, இதுக்குள்ள மிகப்பெரிய பாலிடிக்ஸ் இருக்கு. அப்போ வந்து நம்ம இன்னைக்கு வந்து ஒரு நூடுல் பாக்கெட்டை வந்து 10 ரூபாய்க்கு வாங்கி ஒரு சாதாரண ஒரு அடித்தட்டை சேர்ந்த ஒருத்தர் வந்து தன்னுடைய குழந்தை கொடுக்க முடியும். அப்போ இவங்க சொல்றாங்க நூடுல் சாப்பிடாதீங்க, அது வந்து உடம்பு கேடு. அப்ப நீங்க எது சாப்பிட்ட கான்வென்ட் ஸ்கூல்ல நூடுல கொடுத்தது அவங்க தான். இப்போ வந்து இவங்க நேரம் மாத்துறாங்க. ஸோ இவங்க எதெல்லாம் சாப்பிடுவாங்க அதை அவங்க சாப்பிட மாட்டாங்க.
ஸோ இதுதான் இன்னைக்கு ஆரோக்கியமான உணவுன்னு மாற்றப்படுது. அப்போ ஆரோக்கியம் பற்றி நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு தொன்மை இருக்குது, ஒரு பெரிய மித்து இருக்குது. அதை சார்ந்து தான் இவ்வளோ பெரிய டிஸ்கஷன் உருவாகுது, பெரிய ஒரு பயம் உருவாகுது. எந்த அளவுக்கு அதிகமாக பயப்படுறோமோ அந்த அளவுக்கு நம்ம சரியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட மாட்டோம். எந்த அளவுக்கு நம்ம என்ஜாய் பண்ணி சாப்பிடாம இருக்கோமோ அந்த உணவு நமக்குள்ளாடி பல விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஓகே, பியூட்டிஃபுல் வியூ. உணவுக்கு பின்னால் ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்காங்க.